ஆனா தொப்பை போட்டதுக்கு அப்புறம் இப்படி இந்த கையை வச்சுக்கிட்டு இதுதான் தலைக்கு ஸ்டாண்ட் இப்படி வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி வச்சு தொப்பை இங்க இருக்கும், வயிறு கீழே தட்டும்ல, அதனால தொப்பை இப்படி போட்டு இப்படி தூங்குவேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறீங்களா? எதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும்? நல்லா தூங்குறதுக்காக வெயிட் லாஸ் பண்ணணும். ஏன் சொல்றேன் அப்படின்னா, நல்லா குப்புறப்படுத்து தூங்குனாதான் சூப்பரா தூக்கம் வரும் எனக்கெல்லாம். ஆனா தொப்பை போட்டதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுமா? நான் எப்படி தூங்குவேன் தெரியுமா? இப்படி நல்லா குப்புறப்படுத்து தூங்குனாதான் நல்லா தூக்கம் வரும். ஆனா தொப்பை போட்டதுக்கு அப்புறம் இப்படி இந்த கையை வச்சுக்கிட்டு இதுதான் தலைக்கு ஸ்டாண்ட் இப்படி வச்சுக்கிட்டு இந்த காலை இப்படி வச்சு தொப்பை இங்க இருக்கும், வயிறு கீழே தட்டும்ல, அதனால தொப்பை இப்படி போட்டு இப்படி தூங்குவேன். இப்படி எத்தனை பேர் தூங்குறீங்க? இன்னமும் தொப்பையை வச்சுக்கிட்டு குப்புற படுக்கணும்னு ஆசை இருக்கு, ஆனா குப்புற படுக்க முடியல. இப்படி எத்தனை பேர் தூங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. யாரெல்லாம் குட்டி தொப்பை வச்சிருக்கீங்க, யாரெல்லாம் பெரிய தொப்பை வச்சிருக்கீங்க, குறைக்கணும்னு ஆசை இருந்துச்சு அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ டு ஆல்.